ஜொலிக்கும் சந்ததி. பிஞ்சு உள்ளம் நல்ல உள்ளமாக வேண்டும் என்றும் நெஞ்சில் என்றும் தஞ்சமாக இயேசு மாற வேண்டும். பிஞ்சு உள்ளம் நல்ல உள்ளமாக வேண்டும் என்றும் நெஞ்சில் என்றும் தஞ்சமாக இயேசு மாற வேண்டும். அதிசய அதிசய சந்ததி, ஆண்டவர் அழைக்கும் சந்ததி, அன்பால் அணைக்கும் சந்ததி, அழகாய் ஜொலிக்கும் சந்ததி. ஹாய் ஷானு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வனிவா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் குட்டீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த ஜேடிஎம் சர்ச் கிட்ஸ் மிராக்கிள் டைம் ப்ரோக்ராம்ல மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தான் அவங்க ஒலிவா அக்கா. நான் தான் அவங்க ஷானு. நம்ம 2 பேரும் இங்க வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை காணுமே. நம்ம ட்விங்க்ல தானே கேக்குற நீ? ஆமா, ட்விங்க்ல நாங்க பாரு வந்துட்டு இருக்கா. ஹலோ அக்கா. ஹலோ குட்டீஸ். சரி, ஓகே, நம்ம ட்விங்க்ல வந்துட்டான். நீ நம்ம ரேபிட் ரபியை மறந்துட்டு பாத்தியா? ஆமா, இந்த பாரு பேரு தான் ரேபிட் ரபி. என்ன ஸ்லோவா வரான் பாரு. ஓகே ஷானு, நம்ம எல்லாரும் இங்க வந்தாச்சு. நம்ம இங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம்? என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு சொன்னாங்க. இங்க நிறைய சாப்பிட தரவங்க சொன்னாங்க. அதான் நானும் வந்தேன். ஆமா, அப்படியே சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ரபி, எப்ப பார்த்தாலும் சாப்பாடா? இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏசப்பாவோட அன்பை பத்தி தெரியல. ஸோ நம்ம ஜேடிஎம் சர்ச்ல ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல குட்டீஸ்க்கு வந்து ஏசப்பாவோட அன்பை பத்தி நிறையவே சொல்லி கொடுக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம நோட்டீஸ் போர்டுல என்ன இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒன் ஐடியா ஃப்ரம் காட் எழுதிருக்கு. அப்படின்னா என்னதுக்கா? ஆமா, ஒன் ஐடியா ஃப்ரம் காட் தான். ஒன் ஐடியா ஃப்ரம் காட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே, சொல்லுங்க பாப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஐடியா ஃப்ரம் காட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் போகும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஒலிவா, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மனுஷர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அக்கா, உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேட் ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் இருக்காங்க. அவங்க தர ஆலோசனை துன்மார்க்கோட ஆலோசனை தானே? ஆமா ட்விங்க்லே, நீ சொல்ற மாதிரி இது வந்துட்டு நமக்கு துன்மார்க்கர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை. வேற ரேபிட் ரபி, உனக்கு ஏதாவது தெரியுமா? அக்கா, நான் சொல்லணும்னு பைபிள்ல கூட ஆதாம் ஏவல கூட ஸ்னேக் தானே வஞ்சித்தாங்க. அப்ப அது பேட் ஆலோசனை தானக்கா? ஆமா, இது வந்துட்டு நமக்கு பிசாசு கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை. ஆனா இது எல்லாமே நம்மள தப்பான வழியில லீட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நம்மள நல்ல வழியில லீட் பண்றது வந்துட்டு ஏசப்பாவோட ஆலோசனை மட்டும்தான். சோ அப்படிப்பட்ட ஆலோசனை கிடைக்கிறது நம்ம ஏசப்பா கிட்ட என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணணும். சோ இதை பத்தி இன்னும் டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாட்டு பாத்துடலாமா? என் சூழ்நிலையை மாற்றவல்ல ஆலோசனை தருபவன் நீரே. என் எதிர்காலத்தை மாற்றவல்ல ஆலோசனை தருபவன் நீரே. தீமையை நன்மையாக மாற்றும் ஆலோசனை தருபவன் நீரே. நீர் அதிசயமானவரே, நீர் ஆலோசனை கர்த்தரே. நீர் வல்லமையுள்ளவரே, நீர் நித்திய பிதாவே, நீர் சமாதான பிரபு. சூழ்நிலையை மாற்றவல்ல ஆலோசனை தருபவன் நீரே. என் எதிர்காலத்தை மாற்றவல்ல ஆலோசனை தருபவன் நீரே. தீமையை நன்மையாக மாற்றும் ஆலோசனை தருபவன் நீரே. நீர் அதிசயமானவரே, நீர் ஆலோசனை கர்த்தரே. நீர் வல்லமையுள்ளவரே, நீர் நித்திய பிதாவே, நீர் சமாதான பிரபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஷானு, நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரேபிட் ரபி, நீ? ஆமாக்கா, நான் டான்ஸ் ஆடி அந்த ஸ்டெப்லாம் போட்டு என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமா. ரேபிட் ராபி போய் சொல்றான். அவன் தான் டான்ஸே ஆடலையே. அப்போ உனக்கு எப்படி டயர்ட் ஆகும்? இல்ல நான் ஆடுனேன். ஆமா ஆமா ஒலிவா, நம்ம ட்விங்க்லின் சொல்றதும் கரெக்ட் தான். ராபி ஆடவே இல்லை, நானும் பார்த்தேன். இல்லக்கா, இல்ல நான் சின்ன
குட்டீஸ் கேட்டு பாருங்களேன். நான் சொல்லுங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், டான்ஸ் ஆடி இருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ உங்களுக்காகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் நாங்கள் வச்சிருக்கோம். அது என்ன செக்மெண்ட்னு தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டா? அது என்ன செக்மெண்ட்? அது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ கிராஃப்ட் பண்ண போறோம். போலாமா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம அக்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அழகாக வந்து அக்கா வந்து ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரில் சார்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் ஸ்கேலை வச்சு நல்லா லைன் போடுறாங்க. வாவ், பியூட்டிஃபுல். ஆஹா, வாவ், அதை 2 3 4 மடிக்கிறாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டிஃபுல். ஓ, வாவ், சிசர்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிசரை வச்சு அழகாக கட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து நிறைய கிளிப்ஸு, பென்ஸு, மார்க்கர்ஸு, பென்சில், அப்பாப்பா சாக்லேட்டு, வால் கிளாக்குன்னு அது இதுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வந்து பாருங்களேன், வேறு லெவலில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், ஃபிவிகால் வச்சு அழகாக ஒவ்வொரு கார்னரை பேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஐ திங்க் என்னவா வரும்னு ஒன்றும் தெரியலையே. நான் கண்டுபிடிச்சேன், இது ஒரு பாக்ஸ் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சொன்ன மாதிரியே இது ஒரு சூப்பரான பாக்ஸா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அக்கா முடிக்கல. அடுத்து ஒரு சின்ன சார்ட் எடுத்துக்க ஸ்கேல் எடுத்து அப்படியே ஏதோ பண்றாங்க. ஆஹா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி சார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அக்கா பண்ற மாதிரியே ட்ரை பண்ணுங்க. என்ன? எஸ், ஓகே. வாவ், சிசர் வச்சு அழகா கட் பண்றாங்கல்ல. வெரி குட். எஸ், ஐ திங்க் அக்கா வந்து இப்போ பியூட்டிஃபுல்லா வந்து அந்த பாக்ஸுக்கு மேல டாப்ல ஒரு மூடி கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அழகா அக்கா ஃபெவிகால்லாம் வச்சு அப்ளை பண்றாங்கல்ல. வாவ், பியூட்டிஃபுல். ஹே, ஓ, சாக்லேட் எல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு ஏதோ லெட்டர் எல்லாம் பேக் பண்ணி. வாவ், ஐ திங்க் திஸ் இஸ் கிஃப்ட் பாக்ஸ். எஸ் 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 எஸ். வாவ், சூப்பர் சூப்பர். வேற லெவல் அக்கா கிரியேட் பண்ணிட்டாங்க. நார்மல் சார்ட் பேப்பர் வச்சு அக்கா எவ்வளவு அழகா கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்றாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட சார்ட் பேப்பர் வச்சு அழகா கிராஃப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. எஸ் எஸ். அதை வந்து அழகாக ஒரு கிஃப்ட் ரேப்பர் மூலமாக ஒன்று வச்சு சூப்பராக அதுக்கு மேலே ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற நார்மல் பேப்பர்ஸை வச்சு இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா க்ரியேட்டிவாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். எஸ், பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மம்மி கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்காதீங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இவ்வளோ ஸ்மார்ட்டாக அழகாக என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ், வாவ், கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரெடி பண்ற அழகான இந்த கிராஃப்ட்டை கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. என்ன? ஓகே குட்டீஸ், கிராஃப்ட் பாத்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? அந்த அக்கா பாத்தீங்களா ஒரே ஒரு பேப்பர் வச்சு மொத்த கிஃப்ட் பாக்ஸுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ராபி, உனக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு என்ன பிடிச்சிருந்தா அவங்க அதுக்குள்ள அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள அவங்க அந்த சாக்லேட் வச்சிருந்தாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. ஆமா. ட்விங்கிள், உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸில் பண்ண டெக்கரேஷன் தாக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களெல்லாம் விட ஷானு, உனக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வச்சிருந்தாங்க ஒலிவா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நானே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். குட்டீஸ், நீங்களும் செஞ்சு கொடுப்பீங்க நான் நம்புறேன். சரி, ஓகே ஒலிவா, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள போக போறோம். அது என்னன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதேக்கா. நானே சொல்றேன். நம்ம சர்ச்ல நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஃபேமிலியோட ஒரு குட்டீஸ் வீட்டுக்கு நம்ம போக போறோம். போலாமா? என்னாச்சு? அதுவாக்கா, எங்க அப்பாட்ட ஒரே ஒரு சைக்கிள் தாக்கா வாங்கி விட்டேன். ஆனா எங்க அப்பா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால அவங்க சேடா இருக்காங்க. நீ ஏன் சேடா இருக்க? நான் +2 நல்லபடியா முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அப்பா இனிமே நீ மேற்படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்றாரு? எங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சனால ரொம்ப கடன் ஆயிடுச்சான்.
அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு பாய்சன் தந்துட்டு அவங்களும் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்குதான் நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க பைபிள் படிப்பீங்களா? அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஈசாக்க பத்தி தெரியுமா? அவங்க ஃபேமிலி மொத்தமாவே ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா என்னதான் அவங்களோட ஃபேமிலி மொத்தமாவே அந்த ஒரு இதுல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கொடிய பஞ்சம் வந்தப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க யாராலையுமே இதை எப்படி சரி பண்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சோ அந்த டைம்ல ஈசாக்கு என்ன பண்றான்னு தெரியுமா? ஈசாக்கு வந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? பொட்டன் சீட்ஸ விதைக்க சொல்றாங்க. விதைக்க சொல்லும் போது ஈசாக்கும் ஏசப்பா ஒபே பண்ணி பண்றாங்க. இது பண்ணும்போது 100% ரிசல்ட் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே கிடைச்சது. ஷானு, நீ இந்த ஈசாக்கு ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது என்ன தெரியுமா? ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு கார் லான்ச் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து அந்த காரை வந்து அந்த ஷோரூமை விட்டு வெளியே கொண்டு வர முடியாம அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அந்த பிளேஸ்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க, அந்த என்ட்ரன்ஸை வந்து பேசாம நீங்க வந்து உடைச்சிருங்க, அப்பதான் காரை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஓனருடைய பையன் சொல்லுவான், நம்ம வந்து என்ன பண்ணாலும் ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு 1 minute ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் அந்த பையன் சொல்லுவான், நீங்க வந்து அந்த காருடைய 4 வீல் இருக்கிற ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த காரை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அந்த கார்ல இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த காரை வந்து ஈஸியா வெளியே கொண்டு வருவாங்க. நம்ம வந்து இதுல இருந்து என்ன நம்ம படிக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்னொரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு யார் வழியாகவும் நமக்கு வந்து ஏசப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி நமக்கும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அவங்களுமே இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராம இருக்குது நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். என்ன ப்ரேயர் பண்ணுவோம்? ஏசப்பா, இதே மாதிரி எங்களோட அப்பாவுக்கு இந்த பிசினஸ் சுச்சுவேஷன் மாறதுக்கு நாங்க ப்ரேயர் பண்ற மாதிரி இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவோ பேருக்கு பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க மாத்தி கொடுங்க. நீ ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நீங்க இந்த எபிசோட் பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த எபிசோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட டைட்டில் நம்ம பார்த்தோம், ஆலோசனை கருத்துன்னு. அதை வச்சு ஒரு பாட்டு பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் செக்மெண்ட் குள்ள போனோம். அதுக்கப்புறம் எந்த செக்மெண்ட் குள்ள போனோம்? சர்ச் மேட்ஸ் மீட் பண்ண போனோம். ஒளிவா, அந்த சர்ச் மேட்ஸ் மீட் பண்ண போற இடத்துல பாத்தியா அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு கூட தெரியல. இதே மாதிரி இன்னும் நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா ப்ரேயர் பண்ணோம். ஸோ குட்டீஸ், இது மாதிரி உங்களுக்கும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரிப்பட்ட நேரத்துல நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை மட்டும் தான் ஏத்துக்கணுமே தவிர துன்மார்க்கர்கள் கிட்ட இருந்தோ மனுஷர்கள் கிட்ட இருந்தோ பிசாசு கிட்ட இருந்தோ கிடைக்கிற ஆலோசனை எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது நம்மள தப்பான வழியில லீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கும். இன்னையில இருந்து நான் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஏசப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் முடிவு எடுத்திருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே குட்டீஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை பாக்குறது வரைக்கும் பாய்.